ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக 2026 ஆங்கில புத்தாண்டு அடியனாகிய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் ஆகிய நான், ஐயா ஹரிஹர சர்மா அவர்களும் இந்த வருஷம் எப்படி இருக்குது ஆங்கில புத்தாண்டு. பொதுவாகவே நம்ம தமிழ் மாதங்களையும் தமிழ் வருஷங்களையும் தான் கடைபிடிக்கிறது. ஆனால் உலகம் இருக்கக்கூடிய நிலைமையின் காரணமாகவும் உலகத்தின் தத்துவத்தின் காரணமாகவும் ஆங்கில ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரலும் 2026ஆம் வருஷம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது, பொதுவாக இந்தியாவுக்கு எப்படி இருக்கும், நம்முடைய நாட்டுக்கு எப்படி இருக்கும், பொதுவான பெயர்ச்சிகள் என்னென்ன, வருட கிரகங்களுடைய பெயர்ச்சி, அதாவது குரு, சனி, ராகு, கேது இவர்களுடைய பெயர்ச்சிகள் இருக்கா, இது என்ன அளவுக்கு ஒரு ராசியும் தாக்கும் பாதிக்கும் அப்படின்றதையும் என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் ஒன்றாக வருஷப்படுத்தி பார்க்கலாம். அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களே, இந்த வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு 1/1/2026 31/12/2026 வரையிலும் நம்ம மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுனம் அப்படின்னாலே புதனுடைய ஆதிபத்தியம். புதன் ஆதிபத்தியம் அப்படின்னு சொன்னாலே இவங்க எல்லாரும் நம்ம 2026 பற்றி சிந்திக்கிறோம்னா இவங்க 2032 பற்றி சிந்திக்கக்கூடியவங்க. அடுத்தது அறிவு கூர்மை அதிகமாக உள்ளவங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு அதி அற்புதமாக இருக்குமா? அதி அற்புதமாக இருக்கும். ஆகா சாமி, ரொம்ப சந்தோஷம், ஆரம்பிக்கும் போதே அமக்கலமாக ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன் அப்படின்னாக்க 5வது மாதம் வரையிலும் குரு ராசியில் இருக்கிறாரு. ஜென்ம குரு உத்தியோகத்தில் இடமாற்றம் தருவார். இதுவரை கடந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் நானும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், என் சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு இடமாற்றத்தை தரக்கூடிய காலகட்டங்கள் இந்த வரக்கூடிய மே மாதம் வரலும். சரி, மேக்கு அப்புறம் அவர் எங்கே போகிறாரு? 2ஆம் இடத்துல போய் உச்சமடைகிறாரு. இந்த மிதுனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த திருமணம் தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 5வது மாதத்துலேருந்து 10வது மாதம் வரையிலும் விலகக்கூடிய காலகட்டங்கள். கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமானவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அதுக்கு அடுத்தது குரு பகவான் எங்கே வராரு அப்படின்னாக்க 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் வராரு. மிதுன ராசிக்கு எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சிம்ம குருவாக வரும்பொழுது வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். சரி, கடந்த காலகட்டங்களில் இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்துல இருந்தார். இப்போ அவர் 10ஆம் இடத்துக்கு மாறுறாரு. 10ஆம் இடத்துக்கு எப்போ மாறுறாரு? 6/3/2026. 10ல் ஒரு பாபகிரகமாகுது இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ இயற்கை சுபரான சனி பகவான் குருவுடைய வீட்டில் இருக்கிறாரு. அப்போ கடந்த காலகட்டங்களில் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிலில் ஒரு நிம்மதியற்ற தன்மை இருந்துச்சு. எப்போ வியாபாரம் ஏறும், எப்போ வியாபாரம் இறங்கும் அப்படின்ற ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தாங்க. இந்த புத்தாண்டு இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். எப்படி சாமி சொல்ல வரீங்க அப்படின்னாக்க குருவுடைய பார்வைப்படுது. குரு அப்படின்றது தனக்காரனுடைய பார்வைப்படும் போது வியாபாரத்தில் ஏற்றமான நிலை இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். சரி, இதை தவிர ராகு கேது பெயர்ச்சியும் இந்த 1/1/2026 31/12/2026 இருக்குது. சரி, இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு பெயர்றதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுவார், பெயர்ந்த பிறகு என்னென்ன செய்வார் அப்படின்றத நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது ராகு கேதுவை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகுவும் 3ஆம் இடத்தில் கேது பகவானும் இருக்கா. இப்போ இருக்கிறது ராகு பகவான் பார்த்தாலேயானால் இந்த வருஷ கடைசியில் மாறுறார், 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மறைந்த இடத்திலிருந்து பொருள் செல்வங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்துல கேது பகவானும் 8ஆம் இடத்துல ராகு பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு எதை தொட்டாலும் பணம் கொட்டக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும்.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல குரு பகவான் போகும்பொழுது திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். எப்போ அப்படின்னா அக்டோபருக்கு மேலே பார்த்தோம்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போகிறார். எழுத்து பணியில் இருக்கிறவங்க, காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாகவே குணமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எழுத்து பணியில் இருக்கக்கூடிய, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய அவார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 10ஆம் இடத்தில் சனி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். இவ்வளோ நாளாக தொழிலில் பெரிய முடக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த முடக்கங்கள் எல்லாமே சரி செய்து சற்று நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளோ நாளாக கடனும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும். எதை தொட்டாலும் தடை இருந்துகிட்டே இருந்திருக்கும். அது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏற்றம்னா மாறுதல்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் இருக்கார். இந்த 4-5 மாதத்தில் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா குருவே உச்சம் பெற்று போயிருக்கார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 7-10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் தனகாரகனே தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று போகிறார். பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறார். தொழிலில் அபரிமிதமான ராஜயோகத்தை சம்பாதிக்க போகிறீங்க. அதோட பார்ட்னர்ஷிப் தொழில்னு சொல்லக்கூடிய கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் குரு பார்க்குறார். குரு சனி பகவானை பார்க்கறதுனால நல்ல ஒரு மாறுதல்கள் இருக்கும். இவ்வளோ நாளாக வேலையில், அதாவது சொந்த தொழிலில் பிரச்சனைகள் இருந்த காலகட்டமெல்லாம் போய் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் குரு பார்க்கக்கூடிய காலகட்டம். அதனால் புதிய வேலை கிடைக்கும். வேலையின் மூலியமாக மாற்றங்கள் இருக்கும். அதை தவிர குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வரார். எப்போன்னா வருஷ கடைசியில். அதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பணவரவிற்கு நிச்சயமாக தடங்கள் இருக்காது. அதே மாதிரி பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சில மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணவரவை கொடுப்பார். ஷேர்ஸு, அதை தவிர இன்சூரன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வருஷத்தில் உங்களுக்கு பெரிய ஜாக்பாட் வருஷம். அதாவது எடுத்த காரியங்கள், தொட்ட இடங்கள் எல்லாமே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். சில நேரங்களில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு ஏற்றமாக இல்லை, கோச்சாரத்து அளவுக்கு. அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வழிபடுவது மிகவும் நல்லது. அது எந்த மாதிரியான கோவிலுக்கு போய் என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலான்றதை கேட்கலாம். ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்க வணங்க வேண்டியது அப்படின்றது ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள எம்பெருமான் ராமானுஜர் ஸ்தலத்துக்கு செல்லணும். சரி, அதுக்கு ஏதாவது காலகட்டங்கள் இருக்கா அப்படின்னாக்க, ராமானுஜர் அவதரித்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். அந்த வரக்கூடிய 3 திருவாதிரை நட்சத்திரம் இந்த 1/1/2026 31/12/2026 3 திருவாதிரை நட்சத்திரத்தில் எம்பெருமான் ஸ்ரீ ராமானுஜருக்கு திருமஞ்சனம் பண்ணி அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை சாப்பிடணும். அப்போ சாப்பிட்டாக்க வரக்கூடிய பிரச்சனைகள், அதாவது தசாநாதனாலேயோ புத்திநாதனாலேயோ அந்தரநாதனாலேயோ சூட்சுமநாதனாலேயோ வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே சூரியனை கண்ட பனி போல விலகும். சுவாமி, எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னாக்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படின்றது சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே போல் திருமஞ்சனம் பண்ணிட்டு வாங்க. 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் அந்த கோயில் வழக்கப்படி எந்த நாளில் திருமஞ்சனம் பண்ணுறாங்களோ ஒரு 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு திருமஞ்சனம் பண்ணிட்டு வாங்க. சரி சாமி, எனக்கு அதுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க, காலையில் பொறுத்தளவுக்கு வேங்கடமுடையானுடைய சுப்ரபாதத்தை கேளுங்க. மாலை வேளைகளில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேளுங்க. இதை 3 காரியத்தையும் பண்ணினீங்க அப்படின்னாக்க, வரக்கூடிய தசாநாதனாலேயோ புத்திநாதனாலேயோ அந்தரநாதனாலேயோ சூட்சமநாதனாலேயோ பிரணவநாதனாலேயோ ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தவிர்க்கும். புதன் அப்படின்னாலே பெருமாள் சரணாகதி, நம்ம பெருமாள்கிட்ட சரணாகதி அடைகிறோம், வரக்கூடிய பிரச்சனைகளை விட்டு வெளியில் வரும். சரி சாமி, இப்போ மொத்தத்தில் மிதுன ராசிக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக 1/1/2026 31/12/2026 வரையிலும் எப்படி இருக்கும் டோட்டலாக அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க.
ஐயா, அருமையாக சொன்னீங்க. மிதுனத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டமாக அமையும். பொன்னான காலம், பொற்காலங்கள் நிச்சயமாக அமையக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய வாய்ப்பு, பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம், பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதீதமான பண வருமானம், பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். மே மாதத்திலிருந்து குருவினுடைய பெயர்ச்சி, அதீதமான பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு, பேச்சில் நல்ல நெளிவு சுழிவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் குதூகலம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாறுதல், வேலையில் ஏற்றம், வேலையில் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு அக்டோபர் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் குரு மாறுறார், 3ஆம் இடத்துக்கு போகிறார். திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் கேதுவும் 9ஆம் இடத்தில் ராகுவும் வரா 11ஆம் மாதத்துலேருந்து. அதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், சுய கட்டுப்பாடு மிகவும் அவசியம் அப்படின்றதையும் சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய பேச்சில் மிகவும் கட்டுப்பாடோட இருக்கணும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, அதை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. எல்லா வழிகளிலும் பணம் வரும். மறைந்த இடத்திலிருந்தும் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதோடு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு வரார். 8ஆம் இடத்துல வரும்போது மறைந்த இடத்தில் திடீர் பண வரவு, வெளிநாட்டிலிருந்து அந்நிய செலாவணி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். என்ன இருந்தாலும் 2ஆம் இடத்தில் கேது வரும்பொழுது குடும்பத்தில் சற்று சலசலப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் அப்படின்றத சொல்லி, இது ஒரு பொன்னான ஆண்டாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. 80 விழுக்காடு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.